அடிமைத்தன கட்டில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம சோமட போகிறோம். பெற்றோருடைய பெரிய வேதனை. ஆமாம், நிறைய பேர் என்னன்னா ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்கிறாங்க, காலேஜுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கட்டு. என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. அதே இது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய, மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல உற்சாகம் காண்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு டைப் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னொரு டைப் பிள்ளைங்க என்னென்னா வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஜெப குறிப்புகள். வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசினாலே வீட்டில் என்னதான் வருதுன்னா பிரச்சனை வருது, சண்டை வருது. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. பிள்ளைங்க வளர வளர பிள்ளைங்க பலப்படுவாங்க. பிள்ளைங்க பலப்படுகிற அதே டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பலவீனப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், வயசாகிட்டு இருக்கும். ஆமாம், அப்போ பிள்ளைங்க ஏதாவது ஒரு நல்ல நிலையில் வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெற்றோருக்கு இருக்கும். சரி, தேடி என் பிள்ளை நல்லா ட்ரை பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி கிடைக்கிற வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அதை ட்ரை பண்ணி வேலை கிடைக்கலங்கிற அனுபவம் பிள்ளைங்க மேலே பரிதாபம் தான் வரும். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான், காலையிலே எழும்பிட்டு தேடுறான். அப்படியும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஃபைலை கையில் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும். ஆனால் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிருபையாக கிடைக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. சில பாருங்கள் வேலைக்கு கம்பல்ஷனில் போவாங்க, வீட்டில் கம்பல் பண்ணுறதுனால போவாங்க. ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அங்கே ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், உடனே நான் இனி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அது நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்து போகிறது. எதுக்கு அப்படின்னா வேலைக்கு. இது கட்டு, அதாவது முடங்க பண்ணுவது பிசாசின் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சபைக்கு வர மாட்டாங்க பிள்ளைங்க. சபைக்கு வர நேராக பார்த்தா நல்லா பேசுவாங்க, ஆனால் சபைக்கு வர மாட்டாங்க. இது பிசாசினுடைய பெரிய கட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண காரியம் வரும்போது அதுவரை நல்லா இருப்பாங்க. திருமண காரியம் வரும்போது இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம் சொல்லி வயசு 50 ஆகும், இப்போ வேண்டாம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த நிலையில் கால் வைக்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தை கட்டுனாலே அடிமைத்தனம். நம்ம 1000 நியாயம் சொன்னாலும், ஏன்னா அந்த பைபிளில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று அதினதின் காலத்தில், இன்னொன்று கர்த்தர் காத்திருக்க வைத்து தருகிற. அது தேவன் நியமித்த காலம். நம்முடைய கணக்குக்கு ஆபிரகாமுக்கு 100 வயசுங்கிறது, ஆமென், அது காலாவதியான காலம் நம்முடைய கணக்குக்கு. ஆனால் பைபிள் கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் குறித்த காலம், தேவன் குறித்த காலம். இது அதிசயம். அப்போ இப்படி இந்த 2 விஷயம்தான் இருக்கு. இதை தாண்டின எல்லாமே கட்டு. ஒன்று, தேவன் என்ன ஒரு காரியத்துக்காக பர்டிகுலராக காத்திருக்க வைக்கிறார். அது தேவன் ஏன்னா ஒரு ஈசாக்கு கொடுக்கறதுக்காக மட்டும் 25 வருஷம் ஆபிரகாம் ஈசாரையும் காத்திருக்க வைக்கல. அந்த சந்ததியில் ஒரு கிறிஸ்து, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு கலாதி. இப்போ காட்ஸ் பிளான் ரொம்ப ஹெவியா, ரொம்ப பெருசா இருக்கிறதுனால 25 இயர்ஸ் அந்த ஃபேமிலியை காத்திருக்க வைக்கிறான். ஆபிரகாம் கொஞ்சமாவது நினைச்சிருப்பாரா, அவன் ஒரு புதிய ஏற்பாடு என்று ஒன்று உண்டு, அதில் முதல் பெயரை என் பேர் தான் இருக்கும்னு நினைச்சிருப்பாரா? இல்லை. அவன் கர்த்தருடைய திட்டம் அதை நம்ம எவ்வளோ வர்ணித்தாலும் விவரித்தாலும் நம்ம புத்திக்கு எட்டாது. அதுக்கு காத்திருக்க வைப்பார். அது ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் காலாவதியானது மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் அப்படி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். இன்னொன்று உண்டு, அந்தந்த காலத்தில் கரெக்டா. அப்போ இந்த 2 அனுபவத்தை தாண்டி மீதி எல்லா காரியத்தையுமே நம்ம சொல்றதெல்லாம் சாக்கு போக்கு. ஆமென். அப்போ சிலர் பாருங்க, வழி திறக்கும் போது இது இல்லை இன்னொன்று, இது இல்லை இன்னொன்று. அப்போ இப்படிப்பட்ட கட்டுகள் இது அந்த பிள்ளைங்களுக்கு
தெரியல. ஏன்னா ஒரு பெற்றோருடைய அரவணைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. ஆனால் பெற்றோருக்கு அது எவ்வளவு பாரம். இன்னொன்று பாவக்கட்டு, அடிமைத்தனம். நேற்று கூட ஒரு தாயார் வந்து அழுறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அந்த தகப்பனாரையும் பார்த்தேன், அவர் வேலைக்கு போயிட்டு வரார். அவர் பார்த்தாலே தெரியுது வயசு காலத்தில் அவர் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. தாயார் அழுகையை பார்க்கும்போது மகனை குறித்து உள்ளெல்லாம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்தி, பிள்ளைங்க ஒரு நல்ல நிலையில் எப்படியாவது போய் செட் ஆகிறோன்னு பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிடியில் அகப்பட்டு, ஆமே கர்த்தர் இறங்கணும். ஆமே இந்த நுகத்தடியை வந்து கர்த்தர் உடைக்கணும். ஆமே ஒருவேளை இங்கே கூட பாரத்தோடு சில பெற்றோர் அமர்ந்திருக்கலாம். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஏசாயா 14 ஆமேன் 3வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, வாசிங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? கர்த்தர் எதை நீக்க வல்லவராம்? கடுமையான அடிமைத்தனம். ஆமென். கடினமான அடிமைத்தனம். கடினமான அடிமைத்தனம்னா இதை நீக்கிறதற்கு சான்ஸே கிடையாது. இதுல மாட்டிட்டான். இதுல இருந்து வெளியே வருவதற்கு சான்ஸே கிடையாது. அப்ப அந்த கடினமான அடிமைத்தனத்தையும் என் தேவன் நினைச்சா அப்படி நீக்க முடியும். இந்த நம்பிக்கையோட தான் ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு குறிப்பை சொல்லியாச்சு, நம்ம நம்பாம ஜெபம் பண்ணி இனி இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் க்ளோரி இக்கட்டில் இயேசுவே. இப்ப எல்லாரும் நாம இப்படிப்பட்ட கட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். முடிந்தால் முழங்காற்படியிடுங்கள். நீங்க உங்க நிலையில, ஒருவேளை உங்க பிள்ளைங்க இந்த நிலையில இருப்பாங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாம என் பிள்ளைய மாதிரி இந்த நிலையில இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெப எல்லையை கொஞ்சம் அப்படி பெருசாக்குங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த அடிமைத்தன கட்டு இன்னையோட உடையணும். எனக்கு போய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர, அன்பு பெற்றோரே, உங்க பிள்ளைங்க இந்த நிலையில் இருப்பாங்கன்னா இந்த ஏசாயா 14:3 கடினமான அடிமைத்தனத்தை கர்த்தர் நீக்க வரான். கடினமான அடிமைத்தனம் நீங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பழக்கத்தை இவ விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அந்த கடினமான அடிமைத்தனத்தை ஏசாயா 14:3 சொல்லி இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தர் நீக்குவார். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து ஒருவேளை உங்க வீட்டில் அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா மற்றவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க மற்றவங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஜெபம் பண்ணதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, படிக்க போகாம, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாம அடிமைப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கடினமான அடிமைத்தனம் அந்த பிள்ளைகளை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்குவதாக. வேலைக்கு போகாம அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடினமான அடிமைத்தனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. திருமண காரியத்துக்கு விலகி போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த கடினமான அடிமைத்தனம் இந்த பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக.
நீங்குவதாக. தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க விடாமல் ஆண்டவரே பிள்ளைகளை சிறைப்படுத்தி இருக்கிற அந்த அடிமைத்தனம் நீங்க செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அந்த அடிமைத்தனம் நீங்குவதாக, நீங்குவதாக, நீங்குவதாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே, மெய்யாகவே கட்டுகள் உடையற்று அடிமைத்தனம் நீங்கட்டு. கடினமான அடிமைத்தனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீக்கப்படுவதா. ஷாலபா கரபா ரீபா லபா கரபா ரீமா மக்கரோ சேமா மராத்தனலரா ரீமா மராக்கலபா சந்தடரா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கிருபையாய் இறங்குங்கப்பா, கிருபையாய் இறங்குங்கப்பா. பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற பெற்றோரை நினைக்கிறோம். பெற்றோரை இப்படி சமூகத்தில் வைக்கிறோம். இந்த அடிமைத்தனம் நீக்கப்பட்டு பிள்ளைங்க வாழ்ந்திருப்பதை பார்க்க வைங்க ஆண்டவரே, பார்க்க வைங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே ஒரு காரியத்துக்காக கூட அநேக பிள்ளைங்க வேலைக்கு அங்க இங்கும் அலைகிறாங்க, ட்ரை பண்றாங்க. எதுவுமே அப்படிப்பட்டவங்களுக்காக இப்ப சோமணும். நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனா சரியா அவங்களுக்கு தலையில ஏற மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அப்படி முயற்சி செய்து வாய்க்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படிக்கு எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே முயற்சி செய்து வாய்க்காமல் இருக்கிற பிள்ளைங்களை உங்க கரத்துல தருகிறோம். அப்ப காலையிலே எழும்பி ஒவ்வொரு வேலைக்காக எத்தனை இடத்துல அலைகிறாங்கப்பா பிள்ளைங்க. இந்த வெயில் மழையில் அலைகிறாங்கப்பா, அலைகிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த மாசத்துல ஒரு அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைங்க வாழ்க்கையில. ஒரு வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே முயற்சி செய்து, ஆண்டவரே முயற்சி செய்து வாய்க்காமல் இருக்கிற, பிரயாசப்பட்டு பலனை காணாம இருக்கிற ஒவ்வொருவருக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. பல நாட்களாய் முயற்சி செய்து வாய்க்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கப்பா, விரும்பி ஒவ்வொரு கோர்ஸ்ல சேர்ந்துடுறாங்கப்பா, ஆனா படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்கப்பா. லாங்குவேஜ் புரியாம கஷ்டப்படுறவங்க உண்டு. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து சிறந்து விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்க பண்ணுங்க, நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்கப்பா. கர்த்தாவே நீர் கிருபை செய்யும், நீர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட தயவுக்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. தேசங்களிலே சமாதானத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோம். 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை, 2 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை. இதனால ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம இந்த தண்ணீர் பிரச்சனையில் பெங்களூர் தமிழ்நாடுக்கு இடையில ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்குது, நமக்கு நியூஸில் பார்க்குறோம். அதே போல் கனடா இந்தியா இடையில ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ இதனால அங்கங்கே குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு எந்த பாதிப்புமே வந்து விடக்கூடாது. ஆமே. எந்த ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனைனாலே பாதிக்கப்படுறது யாரு தான்னா ஜனங்க தான். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடணும். அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து எல்லாம் சுமூகமாக ஒரு சமாதானத்தை, தலைவர்கள் எல்லாம் சமாதானத்தை விரும்பணும். ஆமே. கர்த்தர் கிரியை செய்யும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி, தகப்பனே
ஆண்டவரே, அப்போ மாநிலங்களுக்கு இடையிலே, நாடுகளுக்கு இடையிலே நிலவி வருகிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே கிருபையாய் வாழ்வாதாரத்துக்காக ஆங்க எங்கேயும் போய் இருக்கிறாங்கப்பா. அண்டை மாநிலங்களில் ஆண்டவர் மற்ற நாடுகளில் போய் ஆண்டவரை ஜனங்க வாழ்வாதாரத்துக்காக போய் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் எவ்விதத்தில் வராதபடி ஆண்டவர் எல்லாமே ஒரு சுமூகமாய் ஆண்டவரே அப்பா ஒரு சுமூகமான தீர்வு உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவே அந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்களோடு கர்த்தர் இடைபடுவீராக, கர்த்தர் பேசுவீராக. கர்த்தாவே, நீர் காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி செவ்வையாக்கி உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதாவது தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்காக அவன் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் செபிக்க இன்னைக்கு காலில் பாரப்படுத்தினார். என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆமென். கண்ணுக்கு முன்பதாக 2 வாசல் திறக்கப்பட்டால் எந்த வாசலை தெரிந்தெடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரே வாசல் திறக்கப்பட்டாலும் இது உண்மையிலே கர்த்தர் திறந்த வாசல் தானா? அப்போ இந்த குழப்பம் மொத்தத்தில் எதையுமே அனுபவிக்கவும் விடாது, அடையவும் விடாது. அப்போ இந்த குழப்பத்தை, அதாவது பரிசுத்த ஆவி அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தெளிவும், தெளிவும் அன்பும். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த தெளிவு. அந்த தெளிவு, எனக்கு அந்த தெளிவு. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க இதை பார்க்குறவங்க, ஆண்டவர் சில காரியத்தில் எனக்கு இன்னும் தெளிவு இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இந்த தெளிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். தெளிவில்லாமல் இருந்த வேதத்தில் இது தெளிவு இல்லாதது உடனே நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இல்லை அப்படி அது நம்முடைய எல்லார் வாழ்க்கையில் அப்படி. இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்கள்ட்ட கூட நடந்த போது கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, இது யாருன்னு தெரியலை. அப்போ இயேசு என்ன செய்தார் என்றால் வார்த்தை அனுப்பி அவங்களுக்கு தெளிவு உண்டாக்கி, முதல்ல இருதயத்தை நேராக்கி, அடுத்து கண்களை திறக்க வச்சு காண்பித்து கொடுத்தார். அப்போ நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் நம்ம தயங்கி நிற்கிறோம். சில இடத்துல தேவன் நம்ம ஒரு அனுபவத்தை பார்த்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுது, நம்ம தேவன் நடத்துகிற அனுபவத்தை பார்த்தாச்சு. அடுத்த அனுபவம் யோர்தானின் அனுபவம். அதில் நம்ம தான் கால் எடுத்து வைக்கணும். ஆமென். பார்த்த அனுபவம், பார்க்க போகிற அனுபவம், ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதே போல் நம்ம இது நடக்கும்னு பார்த்துட்டு இல்லைன்னு வரும்போது தான் அங்கே குழப்பம் வருது. அன்னைக்கு மோசே நாட்களில் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு யோசுவா நாட்களில் நிற்கிறோம், ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, நீ கால் எடுத்து யோர்தானில் வைங்கிறார். ஆண்டவர், நான் பார்த்த அனுபவம் வேறல்லவா, என்னை இதுவரை நடத்தி வந்த அனுபவம் வேறல்லவா, யோர்தான் புரண்டு ஓடுது, நான் கால் எடுத்து வச்சு அது என்னை அடிச்சுட்டு போயிட்டுனா, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவைன்னா, நான் கால் எடுத்து வைக்க வேண்டிய தெளிவு எனக்கு தேவை. ஆமென். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். கர்த்தர் அந்த கிருபையை தரணும். ஈசாக்கு விதைத்தான். எந்த காலத்தில் தெரியுமா? கொடிய பஞ்ச காலத்தில். அப்போ அந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால் அவன் 100 மடங்கு இல்லை. இந்த மஞ்ச காலத்தில் நான் விதைச்சு ஒருவேளை எனக்கு கிடைக்காம போயிட்டுன்னு சொல்லிட்டு நான் விதையை என் கையிலே வச்சுட்டே இருந்தால் நான் அந்த நன்மையை பார்க்க முடியாது. அப்போ எனக்கு இங்கே என்ன தெளிவு வேணும் தெரியுமா? நான் விதைக்கிறதுக்கு வேண்டிய தெளிவு எனக்கு தேவை. சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தை எல்லாம் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தாவீது ஜெபம் பண்றார், நான் போகலாமா, நான் பிடித்து கொள்வேனா? கர்த்தர் சொல்ற, நீ போ, நீ அதை திருப்பி கொள்வாயின்னு சொல்லிட்டு தாவீது 600 பேரோடு புறப்படும் போது 200 பேர் பின் வாங்கிட்டான். ஏற்கனவே 600 பேரும் அழுது பலன் இல்லாமல் இருந்தார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அப்போ 200 பேர் பின் வாங்கினது அந்த இடத்துல இனி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா அப்படி யோசிக்கல. அந்த ஒரு தெளிவோடு புறப்பட்டு போய் அவன் ஜெயிக்கிறான். ஆமாம். கிதியோன் பாருங்க, 30,000 இருக்கும்போது குழப்பம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு அடையாளத்தை கேட்டு ஒரு தெளிவு உண்டானதுக்கப்புறம் 30,000 எவ்வளவா மாறிச்சு? 300 மாறிச்சு. அவன் புறப்பட்டு. அவ தெளிவு இருந்தா நம்ம சூழ்நிலை எவ்வளவு மாறினாலும் நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். தெளிவு இல்லைன்னா நமக்கு எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் கால் எடுத்து வைக்க யோசிப்போம்.
இதுல நானும் குறைவுள்ளவன், நம்ம அநேகர் குறைவுள்ளவன். ஏன்னா ஒரு காரியத்துல தெளிவா நின்ட்டோம், இன்னொரு காரியம் புதுசா இருக்கு. அதில் ஓப்பன் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுது, போயிட்டோம். இது கால் வச்சாதான் ஓப்பன் ஆகும். அப்போ கால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம். அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருப்பீங்கன்னா ஒரு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. சிலருக்கு காத்திருக்கிற காரியத்துல உறுதியா இருக்கணும். ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏன் ஆபிரகாம் ஆகார் இடத்தில் சேர்ந்தான் தெரியுமா? அந்த தெளிவு நஷ்டமானதுனால. ஆமே. அப்போ கொஞ்சம் டிலே ஆகும்போது குழப்பம் வரும், பிரச்சனை தீராம இருக்கும்போது குழப்பம் வரும். ஆமே. அப்போ தெளிவு வரும். பவுல் சொல்றாரு, பவுல் 14 நிருபங்களை ஆவியானவர் எழுத யூஸ் பண்ண பவுல் சொல்றார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். அப்போ அது அர்த்தம், பவுல நீ நினைக்கிறது கிடையாது பவுல. பல நேரத்தில் நாம் அப்படிதான் நினைப்போம், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை ஆண்டவர், எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வேணும் அப்படி சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வச்சு அப்படியே உங்கள் காரியத்தை ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் இந்த யோர்தான்ல கால் வச்சா இது ஓப்பன் ஆகும்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் கொஞ்சம் ஒரு தயக்கத்துல ஒரு ஸ்டெப் பின்னாடி நிற்கிறேன்ப்பா, குழப்பத்துல நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி நிற்கிறேன், அது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது ஆண்டவரே, நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தெளிவை கொடுங்கப்பா ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல தெளிவை தாங்கப்பா, தெளிவை தாங்கப்பா, தெளிவை தாங்கப்பா, தெளிவை தாங்கப்பா. இந்த விஷயத்துல எந்த விஷயம் அந்த விஷயத்தை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆன்லைன்ல பார்க்கிற சகோதர சகோதரி, நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க, இந்த காரியத்துல என் பிள்ளையுடைய திருமண காரியத்துல ஒரு தெளிவை கொடுங்க. எந்த காரியத்துல ஒரு குழப்பம், ஒரு தீர்மானம் எடுக்க முடியாம ஒரு காரியம் வந்துட்டுன்னா அந்த தீர்மானம் எடுக்கிறது வர அது ஒரு போராட்டமாகவே இருக்கும். தீர்மானம் எடுக்க முடியாம ஆண்டவரே அப்பா குழப்பமா இருக்கு ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு தீர்மானம் எடுத்து தான் ஆகணும், ஆனா தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே, ஒரு தெளிவை தாங்கப்பா. அந்த தெளிவை கர்த்தருடைய வார்த்தை பேதுருக்கு கொடுத்ததுனால தான் மறுபடியும் வலை போட்டான், மறுபடியும் வலை போட்டா. ஏன்னா ஒரு பிரயாசப்பட்டு தோல்வியை கண்டு வந்து இப்போ ஆண்டவர் வலை போடுங்கிறாரு. ஆனால் ஆண்டவரே அப்படின்னு தொடங்குறார், இருந்தாலும் நான் வலை போடுறேன். அப்போ ஒரு தெளிவு இருந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செயல்பட முடியும். தெளிவு இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி காத்திருக்க முடியும். தெளிவு இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி முன் செல்ல முடியும். எனக்கு அந்த தெளிவை கிருபையாய் தந்து, கிருபையாய் தந்து நடத்துவீராக, கிருபையாய் தந்து நடத்துவீராக, கிருபையாய் தந்து. ஆண்டவர் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே, நல்ல தெளிவை, தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்துல உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டிய நல்ல தெளிவையும் தெளிவையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆமென். நாம் ஏற்கனவே பாடின ஒரு பாடல் கோரஸை மட்டும் நாம பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? உம்மை தான் நம்பி வாழ்கின்றேன் ஏசையா, உம்மை தான் சார்ந்து வாழ்கின்றேன் ஏசையா, உலகமோ
சார்ந்து கொள்ள உலகமோ நித்திய கன்மலையே அரணான கோட்டையே நித்திய கன்மலையே நித்திய Gloria la mashatadara bakara Glory Amen ஆண்டவரே உம்மை என்றும் நம்பியுள்ளேன் உம்மை என்றும் வெட்கப்பட்டு போவதில்லை Glory Amen வெட்கப்பட்டு போவதில்லை நல்ல தகப்பனே உங்க பிரசன்னத்திலே மட்டும் வைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட பேசுங்கப்பா மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம். அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 13:18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மேற்கொள்ளணும். சத்துருவை, பலவீனத்தை, எதிரான சூழ்நிலைகளை, பயத்தை, இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். மேற்கொள்ள வேண்டியவைகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். நமக்கு தெரியும், சிம்சோன் பெலிஸ்தியனை மேற்கொண்டான். அப்படி மேற்கொள்ளும் போது பெலிஸ்தியனால சிம்சோனை எதுவுமே பண்ண முடியல. உடனே பெலிஸ்தியன் என்ன தந்திரம் பண்ணுகிறான் என்றால், தெலீலாள் இடத்தில் போய் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை சிறுமைப்படுத்தும்படிக்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். சிம்சோன் பெலிஸ்தியரை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறான். உடனே பெலிஸ்தியன் என்ன பிளான் பண்ற பாருங்க. இவனை எப்படி மேற்கொள்ளலாம், இவனை மேற்கொள்வதற்கான மார்க்கத்தை நீ எனக்கு சொல்லிட்டேன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசை கொடுப்போம். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, சத்துரு நம்மை மேற்கொள்ள எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதையும் கொடுக்க. எங்க மனு குலத்தை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிறார். ஒருத்தன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டானா அவன் கால் கீழையும் கர்த்தர் சாத்தான் என்ன செய்ய போகிறார்? நசுக்க போகிறார்.
அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் எடுத்து இயேசு கிட்ட வரான். நீர் என்னை வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளையினுடைய வீழ்ச்சிய பிசாசானவன் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆமே. நாம அப்படி அவன் பார்த்தும் இன்னும் நிக்கிறோம்னா பரலோகம் நமக்காய் கொடுத்தது அதிகம். ஹல்லேலூயா. அவனை எப்படி மேற்கொள்ளலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவ ஜெபம் பண்றாளே இவ ஜெபத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இவன் ஹாப்பியா இருக்கிறானே இவன் சந்தோஷத்தை எப்படி குலைக்கலாம், இதற்காக அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இதை செய்யறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு அன்னைக்கு பெலிஸ்தியர் பார்க்கும்போது தெளிலால் கிடைத்தது போல நம்மை மேற்கொள்ள வைக்க நம்ம சூழ்நிலையை பார்க்கிறான், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் பார்க்கிறான். யாரை கையில் எடுக்கலாம்? இயேசுவை யூதாஸ் அல்லாமல் பிடிக்க முடியாதன அவர்களுக்கு நல்லா தெரியும். இயேசுவை பிடிக்கணும்னா கூட இருக்கிற ஒரு ஆளை கையில் எடுக்கணும். அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்ரு அல்ல, என் சத்ருவா இருந்திருந்தால் நான் சகிச்சிருப்பேன், இவன் இப்படிதான் செய்வான். ஆனா என் கூட அப்பம் புசித்தவன், என் கூட அப்பம் புசித்தவன். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 25வது சங்கீதம் 2வது வசனத்தில், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். ஆண்டவரே, என்னை மேற்கொண்டு சத்துரு மகிழ்ந்துடக்கூடாதுப்பா, என்னை மேற்கொண்டு என் சத்துரு மகிழ்ந்துடக்கூடாது. சிம்சோனை பிடித்து சிம்சோனை அகப்படுத்தி சிம்சோனை மேற்கொண்டதை பெலிஸ்தியர்கள் ஒரு மண்டபத்தில் கூடி கொண்டாடினாங்க. நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து சத்துரு கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் கையில் எடுக்க பார்க்கிறான். நம்முடைய வீழ்ச்சி அவனுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது, நம்முடைய எழுச்சி பரலோக மகிழ்ச்சியா இருக்கிறது. எனவேதான் ஒரு பாவி மனம் திரும்பினது நிமித்தம் சத்தமசல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்போ ஒரு நீதிமானுடைய வீழ்ச்சி பாதாளத்துக்கு சந்தோஷம். அதனாலதான் நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு. அப்ப நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 13:4 தாவீது இப்படி சொல்லுகிறார், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்ப நாம மேற்கொள்ளணும். சிங்கம் சிம்சோனுக்கு விரோதமாய் வருகிறது. சிங்கம் சிம்சோனை பிடிப்பதற்கு முன்னமே சிம்சோன் சிங்கத்தை பிடிச்சிட்டான். சிம்சோன் சிங்கத்தை எப்படி பிடிக்கிறான்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறது மாதிரி. அந்த பலன் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே வந்தது. சிம்சோன் சிங்கத்தை பிடிக்கிறான், சிங்கத்தை பீறி போடுகிறான். சிம்சோன் சிங்கத்தை விட பலவானா இருந்தும் சிம்சோன் அதை மேற்கொள்ளவில்லை என்றால் சிங்கம் என்ன செஞ்சிருக்கும்? சிம்சோனை மேற்கொண்டிருக்கும். ஆமென். மேற்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அதற்கு அடிமை. இன்னைக்கு மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை மையமாக வைத்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அதை தான் நாம் வாசித்தோம். ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ
மேற்கொள்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, சார்ந்து உம்மைத்தான் நம்பி வாழ்கின்றேன் ஏசையா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கின்றேன். இன்னைக்கு உங்க மத்தியில சார்ந்து கொள்வது எப்படி சார்ந்து கொள்ள என்ன செய்யணும், இப்படி சார்ந்து கொள்வதனால எப்படி மேற்கொள்ளலாம், சார்ந்து கொள்ளாமல் இருந்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும், இப்படிப்பட்ட காரியங்களை தான் உங்கள் மத்தியிலே. ஆமாம், டைம் வேகமாக போகிறது, நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், எல்லாம் பேச முடியுமான்னு தெரில. ஆவியானவர் பேசுவாராங்க. இப்போ கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க, நான் சார்ந்து கொண்டா எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு என்னால் சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் கர்த்தரை சார்ந்திருந்தால் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு என்னால் சத்துருவை மேற்கொள்ள முடியும். என் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு என் தேவையை மேற்கொள்ள முடியும். எனக்கு இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெயை வச்சு இந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னால் திருப்தியா சாப்பிட முடியும். சார்ந்திருந்தா. கோலியாத்தை தாவீது மேற்கொண்டது எதை வைத்து? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனா அவன் கையில் என்ன இருக்கு? ஒரு கவன், ஒரு கல். அதாவது நம்ம பிள்ளைங்க சில டைம் இப்படி கையில் ஏதாவது வச்சு இப்படி எரிஞ்சு விளையாடுவாங்க தெரியுமா? அப்படி எரிஞ்சு விளையாடும் போது நமக்கு என்ன இருக்கும்? பயமாக இருக்கும். நம்ம மேலே பட்டுருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். ஆனால் கோலியாத்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதை விட பெரிய வெப்பன் அவன் கையில் இருக்கு. ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு. ஒரு கல்லை வச்சுட்டு தாவீது நிற்கிறான். ஆனால் தாவீது தன் கல்லை குறித்து அங்கே எதையுமே பேசலை. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் கொஞ்சத்தை தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு. ஆமாம். ஆனால் தாவீது எதை சொல்லுகிறான் தெரியுமா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். மேற்கொள்ள வைக்கிறார். ஆண்டவரே, மொத்தம் இவ்வளவு தான்ப்பா இருக்கு. பஞ்சகாலம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேவைகள் கூட நமக்கு முன்னாடி பெரிய சவாலா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை அதை மேற்கொள்ள வைக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன் என்றால் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து நீர் மேற்கொள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கையை உயர்த்தி, உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைத்தான் ஏசையா, உலகமோ சார்ந்து உலகமோ சார்ந்து கொள்ள. கைகளை உயர்த்தி நித்திய சேமமர கலரியா தனரமா சந்தடரா அரணான கோட்டையே உம்மை
என்றும் நம்பியுள்ளே. Glory. வெட்கப்பட்டு சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஆமென். இப்ப சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும், சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும். சார்ந்து கொள்வதின் அடையாளங்களை தான் இன்னைக்கு உங்க மத்தியில. சும்மா சார்ந்து கொள்வதுன்னா என்ன? ஆமென். முதலாவது சார்ந்து கொள்வதின் அடையாளங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது. கர்த்தருக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை தாழ்ந்து. அவருக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போகணும், நான் தாழ்ந்து போய் தான் ஆகணும். ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்துல யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென். தாழ்ந்து போனா கெஞ்சணும், கெஞ்ச வேண்டி இருக்கும். நம்ம அப்படி ஈஸியா சிலருக்கு முன்னாடி வேதனையில் அழுவோம், ஆனா எல்லாத்தையும் கெஞ்ச மாட்டோம். நம்ம அப்படியெல்லாம் கெஞ்ச மாட்டோம். தேவைன்னா கேட்பேன், 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு. ஆனா அப்படி ஈஸியா யார்கிட்டையுமே கெஞ்ச மாட்டோம். ஒருத்தங்கள்ட்ட கெஞ்சணும்னா அவங்க கிட்ட தாழ்ந்து போகணும். அதே 28 கர்த்தர் சந்திக்கும் போது கெஞ்சல, யாக்கோபு கெஞ்சல, அண்ணங்கிட்ட கெஞ்சல. அவ்வளவு தந்திரம் உள்ளவன் யாக்கோபு, கெஞ்ச மாட்டான் யார்ட்டையும். அவன் தந்திரத்துல அப்படிதான் பார்ப்பான். அண்ணன் தானே கொஞ்சம் கெஞ்சி, அண்ணன் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு, இந்த சேஷ்ட புத்திரபாக வேணும்னு கெஞ்ச மாட்டான். அப்பா கிட்ட கெஞ்சல, அங்கேயும் தந்திரத்துல தான் போறான். அப்பா நான் இளையவனா பிறந்துட்டேப்பா, அப்போ என் வாழ்க்கையில் இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு வாய்ப்பே இல்லைப்பா. அப்பா நீங்கள் ஃபுல்லாக அண்ணனுக்கு கொடுக்காம எனக்கு கொஞ்சம் கெஞ்சுறதுக்கு மனசு வரல அப்பா கிட்ட. அம்மா அப்பாவுக்கு நீ இங்கேருந்து புறப்பட்டு போகிற கெஞ்சல அப்பா மாட்டேன். ஏம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க, ஏன்னா கூடார வாசி இல்லாமா நான் இங்கேருந்தே யார்ட்டையும் கெஞ்ச மாட்டார். ராகேலை பார்த்து அழுதான், அன்புல அழுதான கெஞ்சல. மாமனார்ட்ட கெஞ்சல. இது யார்ட்டையும் தாழ்ந்து போக மனசே கிடையாது யாருக்கு. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் இருந்தார். இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு, நீர் என் கூட இருந்து உண்ண உணவு பாதுகாப்பு எல்லாம் தந்து என்னை திருப்பி கொண்டு வந்தா நீர் என் தேவனா இருப்பீர். இப்படிதான் ஆதியாகமத்துல சொல்லுவார். சார்ந்து இருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நீ தாழ்ந்து போன. நான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனுஷங்க கிட்ட கெஞ்சணும்னு பைபிள்ல சொல்லலைங்க. ஆனா மனுஷன்ட்ட இருக்கிறது மாதிரியே நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கிறோம் தெரியுமா? சங்கீதம் 73 ஆசாப் சொல்லுகிறார், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு. ஏன் அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். சங்கீதம் 73 அந்த வசனத்தை எடுத்தீங்களா? 25 22 வாசிங்க. நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அதாவது இப்படிதான் இருப்பேன். எல்லாரும் துதிப்பாங்க, நான் துதிக்க மாட்டேன். எல்லாரும் கதறுவாங்க, நான் கதற மாட்டேன். ஏன்னா அவன் நல்லா தானே துன்மார்க்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் டெய்லி வந்து ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா நீங்க எப்படி இருந்தா ஒண்ணுமே செய்யலன்னா, காரியம் அறியாத மூடனானே உமக்கு முன்பாக ஒரு மிருகம் போல இருந்தேன். நான் கர்த்தரை சார்ந்து இதுவரை யாக்கோபு நின்றது அவருடைய தந்திரத்தை வைத்து. ஆனா எங்க போனாலும் ஒரு செக் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பிளெஸிங்கை பார்க்கறான், ஆனா அதுல ஒரு செக் இருக்கும்.
அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான், செக், வீட்டை விட்டு கிளம்பு. எல்லா இடத்துலயும் ஒரு செக் இருந்துட்டே இருக்கும். அப்போ இருந்து ஒரு நன்மையை அவனால அனுபவிக்க முடியல. இந்த தந்திரத்துல வாங்கிடலாங்க, தந்திரத்துல வாங்கிடலாம், ஆனா அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும் பாருங்க. அது கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல தான் வாழ்க்கையில முதல் முறையாக அப்பா கிட்ட அப்பா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், அம்மா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், சொந்த அண்ணன் கிட்ட மூத்தவன் கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், ஒருத்தங்க முன்னாடி தாழ்ந்து போகிறதே பிடிக்காது யாக்கோபு. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சறான், கெஞ்சறான், கெஞ்சறான். சார்ந்திருப்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து போறது, தாழ்ந்து போறது. தாழ்ந்து போறதின் தாழ்ந்து போறதின் அனுபவம் என்னன்னு தெரியுமா? எனக்கு கொன்று போட்டாலும் உனக்கு சோரணையே இல்லையாப்பா, அவர் தான் மாட்டேங்கிறார், அவரையே பின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற. அந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக கத்துறா, அவரோ மறு உத்திரம் ஒண்ணுமே சொல்லாம போறார், அவ ஃபாலோ பண்றா. இதான் தாழ்ந்து போறது. அந்த சிநேகிதன் ஒருவன் கதவை போய் தட்டும் போது உள்ள இருந்து நெகட்டிவ் ஆன்சர் வருது, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. என்ன என்ன இப்படியா சொல்லிட்ட? அவன் திரும்பவும் தட்டுறான். இதான் தாழ்ந்து போறது. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் யார்கிட்டையும் எவ்வளவு லேஸ்ல கேட்க மாட்டேன். நீ கேட்ப கண்டிப்பா சீக்கிரம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு முன்பாய் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா, நீங்க ஆகாரத்துக்காக எகிப்துக்கு போக வேண்டி வந்தாலும் அங்க உங்களை இப்படி வைக்க விட மாட்டார், இப்படிதான் நீட்ட விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிடறதுக்கு தானே எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபும் பஞ்சகாலம் முழுவதும் வாழ்வதற்கு தான் எகிப்துக்கு வர்றார். அங்கேயும் பார்வோனுக்கு முன்னாடி இப்படி நீட்டல, இப்படிதான் நீட்டுறாரு. ஏன்னா எங்க தாழனுமோ அங்க தாழ்ந்துட்டான். கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது, எவ்வளவு தாழ்த்தணுமோ தேவ சமூகத்துல கொஞ்சம் கூட இந்த நான் என்கிற விஷயம் வந்துட்டுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நாம கண்ணி வைக்கிறோம் அர்த்தம். எவ்வளவு வந்து வானத்தை கிழித்து காண்பித்து கொடுக்கிறார். இவர் கெஞ்சனும் தாழனும் இல்ல, இவர் எழும்பி தூணை நிறுத்தி வச்சுட்டு டீல் பேசுறார். நீங்க எப்படி செஞ்சா நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். நான் தசமபாகம் கொடு. என்ன டீல்? யாக்கோவே, யாக்கோவே யாருப்பா அவரு? அவருக்கு முன்னாடி நீ யாரு? அவருக்கு முன்னாடி நாம யாரு? அவரை சார்ந்திருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறது. தாழ்ந்து போனா அவர் உனக்கு ஒரு வேதனையை கொடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணுவ. யாக்கோபுக்கு அங்க என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு வேதனையை கொடுக்கிறார். அக்செப்ட் பண்றான், ஏற்றுக்கொள்றான். உன் பேர் என்னன்னு கேட்டா நீ பதில் சொல்லுவ. ஆமென். எனக்கு அந்த வசனம் படிக்கும் போதுதான் ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டானா, நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அந்த புருஷன் யாருன்னு தெரியும்? நம்ம ஆண்டவர். யாரோடு போராடுறார்? சத்தமா சொல்லுங்க. அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு. யாரை மேற்கொள்ள முடியலையா அவருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு மேற்கொள்ள முடியல? கர்த்தருக்கு. ஆமென். கர்த்தருக்கு யாக்கோபை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? எப்படி சொல்றீங்க?
யாக்கோபு என்னும் பூச்சி. இப்படி வச்சாலே பூச்சிக்கு கதை முடிஞ்சது. அந்த பூச்சிய கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? கெஞ்சிச்சு. அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, ஏன் ஆண்டவரே யாக்கோபு நீங்க மேற்கொள்ளல, நீங்க சிம்பிளா முடிச்சுட்டு வரக்கூடிய ஆள்ல. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, யாக்கோபு தோற்பதை பார்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னா. ஆண்டவர் உங்களையே மேற்கொள்ளுகிற அளவுக்கு நீங்க அவனை எப்படி ஆண்டவர் விட்டீங்க அப்படின்னா, சில நேரத்தில் என் பொண்ணு வருவா, வந்து டேடி பலம் பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படி கை வைப்பா. நான் அப்படி ஜெயிக்கிறது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி அவளை ஜெயிக்க வச்சிருவேன். இது எல்லா பெற்றோருமே செய்கிறது. அதான் இங்க நடக்குது. ஏன்னா நான் அவளை ஜெயிக்கிற இப்படின்னா டக்குன்னு அவள் கையை என்னால் என்ன செய்ய முடியும், அடிக்க முடியும். ஆனால் அவள் தோக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. அந்த யாபோக்காற்றின் கரையில நடந்தது இதுதான். இந்த பூச்சி தோக்கிறத பார்க்க ருசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி, நீ சார்ந்து கொள்வாயானால், அவருக்கு முன்பாய் தாழ்ந்து போவாயானால், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. ஜீசஸ், ஜீசஸ், என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல. என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல. அதை தாழ்ந்து போகணும். நீ தாழ்ந்து போகணும். மாமனார்ட்ட போய் நான் சம்பாதிச்சதெல்லாம் போய் நீங்க வந்து சொல்லக்கூடாது. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணேன், நான் தசம் கரெக்டா கொடுக்குறேன், இங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நீ தாழ்ந்து போகணும். நீ அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறத கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? போராடுகிறான், போராடுகிறான், அவன் போராடுகிறான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடும், இங்க எங்க மனிதர் உண்டு? இந்த இடத்துல யார் இருக்கிறா? 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். யாக்கோபு கூட வேற யாருமே இல்ல. அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஒரு அது யார் அப்படின்னா தேவன். 30வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி. நான் தேவனை எப்படி பார்க்கிறேன்? முகமுகமாய். அப்ப அந்த இடத்துல வந்தது யாரு? கர்த்தர். அப்ப தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லணும். ஆனா கூட இன்னொரு வேடம் வருது. நல்ல சொல்லுங்க, மனிதர். உண்மையிலே யாக்கோபு யாரு கூட பிரச்சனை? கரெக்ட் தான் சொல்லுங்க. யாரு கூட பிரச்சனை? ஏசா கூட பிரச்சனை. அப்ப உண்மையிலே இப்ப போராட்டம் யாருக்கு? 2 பேருக்கு இடையில தான் போராட்டம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இடையில போராட்டம். இப்ப இவன் எங்க போறான்? தேவ சமூகத்துல போறான். தேவ சமூகத்துல என்ன செய்கிறான்? கர்த்தரை மேற்கொள்ளுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான். பொழுது விடிந்தா யாரு கூட பிரச்சனை? ஏசா கூட. விடிவதற்கு முன்னே எங்க இருக்கிறான்? தேவ சமூகத்தில் இருக்கிறான். தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன வார்த்தை பதிலாய் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. ஏசா கூட இன்னும் போராடல. போராட பயந்து ஓடுறான்.
ஓடுறான், இப்பவும் பயந்துதான் ஓடி வந்திருக்கிறான். ஆனா நீ தேவ சமூகத்துல உனக்கு ஒரு பிளஸ் விழுந்துட்டுனா, உன் வாழ்க்கையில பிளஸ் விழுந்துட்டுனா, தேவ சமூகத்துல உனக்கு கிடைக்கிற பதில் தான் நாளைக்கு நீ சந்திக்க போகிற உன் ஓட்டத்தின் பதில். ஏச 400 பேரோட கூட வந்தாலும் தேவ சமூகத்துல உனக்கு என்ன ரிசல்ட்டோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய கண்மலையே அசையாத அதனாலதான் பிரியமானவர்களே, அவர் சும்மா பேசுறாரு நினைக்காதீங்க. உங்க நிலைமை அறிந்து உங்க கூட அவர் பேசுறதுக்கு. ஆமே, நாளைக்கு நான் என்ன பார்க்க போறேன், இன்னைக்கு நீ என்ன பார்த்த யாக்கோபே, இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்க, நாளைக்கு அதான் ரிசல்ட், நாளைக்கு அதான் ரிசல்ட். இன்னைக்கு உன்கிட்ட என்ன வார்த்தை கர்த்தர் பதிலாய் தந்தாரோ அதுதான் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பலனாய் பார்க்க வைக்க போகிறார். தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ, ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு ஷலபகரபா ரிமமலதடரா ஏமமலகரபா. தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ, நீ தேவனோடு போராடி மேற்கொண்ட உனக்கு பிரச்சனை யாரு கூட, ஆண்டவர் ஏசா கூட, ஆனா அவனையும் மேற்கொண்டா. எழுது, தேவ சமூகத்துல எந்தெந்த காரியத்துக்கு பதில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவர் அப்படிதாங்க இடைபடுவார். இந்த ரிசல்ட் தெரிஞ்சதும் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். ரிசல்ட் தெரிஞ்சிட்டுல, நாளைக்கு ரிசல்ட் வருது, இன்னைக்கு ரிசல்ட் வருது, நேற்று நைட்டு ரிசல்ட் தெரிஞ்சுட்டு பாஸ்ன்னு அடுத்த நாள் பதட்டமே இல்லாம நம்பரை போட்டு பார்ப்போம். இல்லைன்னா கையாடும், நம்பர்லாம் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஒரு 5 நம்பர் அடிக்கிறதுக்குள்ள 50 தடவை மாற்றி மாற்றி அடிச்சிருக்கும். ஏன்னா ரிசல்ட் தெரியல. ரிசல்ட் தெரிஞ்சு முன்னாடி போங்க. எங்க ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல. எப்படி கிடைக்கும் தெரியுமா? தாழ்ந்து போ, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. தாழ்ந்து போயிட்டு ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, நான் போகட்டும் அப்படிங்கிறார். பொழுது விடிஞ்சிட்டுன்னா யாக்கோபு பிடிச்சு வச்சிருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. ஆமா, சில நேரத்தில் மீட்டிங் போகும்போது பிள்ளைங்க டேவிட்லாம் வெளியே போகிறது ஐசக் பார்த்துட்டான்னு அங்கே அவ்வளோதான். அவனை தூக்கி இப்படி ரூமில் தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் வேணும்? அப்படி செய்ய மாட்டான். அப்படி ஐஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய், அதே மாதிரி தான் பிள்ளைங்களை அப்படி தட்டி விட்டுட்டுலாம் பெற்றோருக்கு என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. ஆண்டவர் யாக்கோபு இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது, ஆமென், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ கெஞ்சிட்டு இருக்கும்போது உன்னை தட்டி விட்டுட்டுலாம் அவருக்கு போக முடியாது. மீட்டிங் 1 மணிக்கு முடிஞ்சு நாங்க போயிடுவோம், அவர் போக மாட்டார். செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான். அப்படி தட்டி விட்டுலாம் அவருக்கு போக முடியாது. அதனால தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும், ஆமென், 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 நித்திய கண்மலையே அசையாத பர்வதமே நான் நம்பும் உம்மை என்று நம்பியுள்ளேன், உம்மை என்றோ. ஆமென், வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீசஸ், ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு, அதாவது ஒரு காரியத்துக்காக
நான் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கலன்னதும் நான் அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணாமல் நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன்னா நான் அவரை சார்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அவரை சார்ந்து இருக்கிறேன். அவரை சார்ந்து இருக்கிறவங்களை தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபு வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். அப்பா உறவை பார்த்துட்டான், அம்மா உறவை பார்த்துட்டான், சகோதரன் உறவை பார்த்துட்டான், மனைவி உறவை பார்த்துட்டான், பிள்ளைங்க உறவை பார்த்துட்டான். ஆமே, இப்பொழுது தான் புரிந்து கொண்டான், உறவுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் எனக்கு சார்ந்து கொள்ள இருக்கிறதற்கு நீங்க மட்டும்தான் உண்டாண்டவர். நீங்க மட்டும்தான் உண்டாண்டவர். அந்த யாக்கோபை தோற்று போக அவர்கிட்டயே தோற்று போக விடல. அவர்கிட்டயே இந்த யாக்கோபை தோற்று போக விடவில்லை. அப்படின்னா அவர் மனசுல, யாக்கோபே உலகத்துக்கு நீ பூச்சி, ஆனா எனக்குள்ள நீ ஒரு சாதி, நீ ஒரு ராஜ்யம். க்ளோரி க்ளோரி. நித்திய கண்மலையே அசையா சொல்லுங்க, உண்மை என்று நம்பியுள்ளேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். Glory. ஆமென். வெட்கப்பட்டு கானானை நோக்கி புறப்படும் போதுதான் இந்த பிரச்சனையே வருது. நம்ம எல்லாம் அந்த நித்திய கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள். அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். மேற்கொள்ளலைன்னா பின்னாடி தான் போகணும். விட்டு வந்த லாபானின் வீட்டுக்கு திரும்ப போகணும். இல்லை, மேற்கொள்றதுக்கு ஒரே வழி. ஆமென். பாருங்க, 400 பேரோடு வந்த ஏசா அடுத்த நாள் வந்து மாறுறான்னா, இங்க ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சிட்டு இருக்கும் போது ஏசாவின் மனதை கர்த்தர் மாத்திட்டார். அழிக்கணும் கொல்லணும்னு வந்தவன் அடுத்த நாள் அணைத்து ஏதாவது வேணா வச்சுக்கோப்பான்னு கொடுக்கறதுக்கு வரான். எடுக்கிறதுக்கு வரவன் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். எப்படி யாக்கோபு போராடுறார் தெரியுமா? கெஞ்சுறாரு, ஆண்டோட்ட கெஞ்சுறான். நான் இப்படி சொல்றேன், தேவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போக நீங்க வெட்கப்பட்டுட்டீங்கன்னா நிறைய காரியம் கைவிட்டு போயிடும். எவீரு ஜெப ஆலய தலைவன் திரள் ஜனம் இயேசுவை சூழ்ந்திருக்கும் போது அவருடைய காலில் விழ அவன் வெட்கப்படலை. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு தேவை ரொம்ப பெருசு. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, தங்களுக்காக யார் வாசலையும் போய் நிற்க மாட்டாங்க. தங்கள் பசின்னா வயிற்ற கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் தங்க பிள்ளைகளுக்காக வெட்கத்தை விட்டு சிலர்கிட்ட போய் நிற்பாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா, பரலோக தகப்பன், நல்ல தகப்பன் நான் தோற்க அவர் விடமாட்டார். நான் தோற்று போவதை என் தேவன் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை என்றும் நல்ல கவனிங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துருங்க. கெஞ்சுறதுக்கு கூச்சப்படாதீங்க. பக்கத்து வீட்டை போய் கெஞ்ச சொல்றோம், யார்கிட்டயா போய் கெஞ்ச சொல்றோம். உன் கண்ணீர் ஒவ்வொரு டிராப்பையும் அவர் துருத்தில. ஆமா ஆண்டவர், என் தந்திரம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் சுயெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களை மட்டும் நம்பி வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
உங்களை மட்டும்தான் வந்து நிக்கிறேன் ஆண்டவர். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நிற்கிறோம். ஓ நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஜீசஸ் ஜீசஸ் நல்ல கவனிங்க. ஆமென். சிம்சோன் கெஞ்சினால பெரிய பராக்கிரமசாலி. ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இறங்கோன்னு கெஞ்சினதும் இறங்கிட்டாரு பாத்தீங்களா? கடல்ல தப்புன்னு மூழ்கினதும் ஆண்டவரே கெஞ்சினால. ஆமென். இவங்களெல்லாம் விட்டாரா ஆண்டவர்? இவங்களெல்லாம் விட்டாரா? இதை விடுங்க. லேகியோன் ஆமென். அந்த வாலிபனுக்குள்ள இருந்த பிசாசு கெஞ்சிச்சு இல்ல? என்ன கெஞ்சிச்சு? காலத்துக்கு முன்னே அழிச்சிடாதீங்க, அந்த பண்டி கூட்டத்துக்கு இடையில போக விடு. கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார்ல, கேட்டார்ல. ஒரு பிசாசையே அப்படி அனுப்பி விடுவார்னா, நீ பிள்ளை, நீ பிள்ளை, நீ பிள்ளை, உன்னை தோற்க நீ தோற்க அவர் விரும்பல. வலது கரத்தை உயர்த்தி எந்த நம்ம பிள்ளைங்க தோக்கணும் நம்ம விரும்புவோமாங்க? என் பிள்ளை இந்த எக்ஸாம் வருது, ஆண்டவரே என் பிள்ளை இந்த தடவை எப்படியா தோக்கணும் விரும்புவோமா? அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது நம்ம வீட்டில இருந்து முழங்கால் போட்டிருக்கிறது. எத்தனை பெற்றோர் காலையில் தண்ணி கூட குடிக்காம இருந்து ஜெபம் பண்ணி ஏன் ஏன் எதுக்கு இந்த வலி, எதுக்கு இந்த தியாகம், எதுக்கு இந்த கிரயம்? என் பிள்ளை ஜெயிக்கணும். பொல்லாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு விரும்பும் போது ஜீவனை தந்து மீட்டவர் நம்ம தோக்கணும்னு விரும்புவாரோ? தோக்கணும்னு விரும்புவாரோ? ஷாலா மாட்டா ரீமா மாக்காரா. நான் தோற்க விரும்பாதவர். நீ தேவனோடு அவனை மேற்கொள்ளாததை கண்டு என்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மரணத்தை மேற்கொண்டு பாதாளத்தை மேற்கொண்டு ஆமென் என்னெல்லாம் ஜெயிக்கணுமோ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. இந்த பூச்சியை உங்களால மேற்கொள்ள முடியலையா? என்ன ஆண்டவரே ரகசியம்? நான் யாக்கோபை சிநேகித்தேன். நான் யாக்கோபை என் பிள்ளை தோக்க நான் விரும்பல. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அன்று தேவ சமூகத்தில் யாக்கோபுடைய ரிசல்ட் எழுதப்பட்டது போல நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இன்னைக்கு இன்னைக்கு இப்பொழுது அநேகருடைய ரிசல்ட் எழுதப்படுகிறது. ரிசல்ட் எழுதப்படுகிறது. ரிசல்ட் எழுதப்படுகிறது. ஷாபாகாரா ஷாலாமாமா ரிகாமாமா ஷேரே ரிபாபா ரிகலபா. அந்த இரவிலே யாக்கோபுடைய ரிசல்ட் எழுதப்பட்டது போல ஜீசஸ் 20 வருடம் ஏசா என்ன மேற்கொள்வான், ஏசா என்ன மேற்கொள்வான். இந்த எண்ணத்தோட 20 வருடம் வாழ்ந்தான். 20 வருடம் யாக்கோபை ஆண்டவர்கிட்ட சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். 20 வருஷமா இந்த பயத்தை சுமந்துட்டு இருக்கிறான். எப்படியும் ஒரு நாள் அடி உண்டு, எப்படியும் இந்த ஏசா கையில தான், எப்படியும் இந்த பிரச்சனை ஒரு நாள் என்ன தூக்கிட்டு போயிடும், எப்படியும் ஆமென். 20 வருடம் அப்பா கிட்ட இருக்குதான், அம்மா கிட்ட எங்கே இருந்தான், இதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஆனா ஒரே ஒரு ராத்திரி தேவ சமூகத்தில் தாழ்ந்து போனான் பாருங்க. ரிசல்ட் கர்த்தர் எழுதிட்டார். நீ தேவனோடு மனுஷரோடு போராடி, அப்படி என்றால் இந்த நாளில இந்த நேரத்தில் தாழ்ந்து போகிற யாக்கோபுகளுக்கான ரிசல்ட் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்றவங்க நித்திய கண்மலையே, அசையாத மகரே உண்மை என்றும் நம்பியுள்ளே. ஆமென்.
சார்ந்து கொள்வதின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? நேரம் போகிறதுனால நான் அடுத்த வார்த்தைக்கு செல்ல விரும்புகிற 2 நாளாகமும் 13-18 ஒரு விசை கூட வாசிக்கலாம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரை மேற்கொண்டார்கள். அந்த ஒரு வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரர் மேற்கொண்டார்கள். நாம மேற்கொள்ளும் போது பிரச்சனை 0 ஆயிரும். நாம 0 ஆயிட்டோம்னா பிரச்சனை பெருசாயிரும். அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம 0 ஆயிட்டா கர்த்தர் நம் வாழ்க்கையில உயர்ந்திருப்பார். அவர் உயர்ந்திருந்தால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேட்டும். நம்ம எல்லாம் பிரச்சனைக்கு முன்னாக தான் தாழ்ந்து போறோம். பிரச்சனைக்கு முன்பாக தான். பெரிய பர்வதம் இனி எம்மாத்திர செருபாபேலுக்கு முன்பாக செருபாபேல் எப்படி வருகிறான்? ஒரே ஒரு கல்லை தூக்கிட்டு வரான். கேட்டா தலைக்கல்லு. ஆமென். இப்போ கர்த்தரை சார்ந்து கொள்ள, அதாவது ரெகோபெயா நாட்களில் இஸ்ரவேல் 2ஆய் பிளந்தது, உடைந்தது. இஸ்ரவேல் கோத்திரம் என்று யூதா கோத்திரம் என்றும் அறியப்பட்டது. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அப்பொழுது யெரொபெயாம் ராஜாவானான். யூதா கோத்திரத்தில் ரெகோபெயாமுக்கு பிற்பாடு அபியா என்கிறவன் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த 2 கூட்டத்துக்கு விரோதமாய் யுத்தம் அப்படி நெருங்கி நிற்கும் போது இந்த அபியா சொல்லுகிற வார்த்தை உண்டு. 10வது வசனம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தரை சார்ந்திருப்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்ந்து போவது. இன்னொன்று, கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகல. ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். நான் கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகாதிருக்க அவர்கள் செய்த காரியத்தை அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வேகமாக வாசிங்க. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல், சிம்பிளா சொல்லணும்னா அவங்க டெய்லி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, ஆராதனையை, துதியை, ஜபத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு விலகாத அனுபவத்தை சொல்றாங்க. நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, சண்டே மட்டும் இல்லை, ஃப்ரைடே மட்டும் இல்லை, தினந்தோறும் தினந்தோறும் காலையும் மாலையும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வது. டெய்லி சர்ச்சுக்கு வரணுது நான் சொல்லலை. டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில், காலைல எழுந்ததும் ஆண்டவர் சமூகத்தில், மாலையில், அநேகர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளை துவங்குறதும் ஒரு நாளை முடிக்கிறதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குமானால் அந்த நாள் முழுவதும் நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து நிற்கிற நிலை அல்ல. இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நிலை அதுதான். பிரச்சனை வரும்போது, ஆனால் யூதா புத்திரர் சொல்றாங்க, நாங்க வர விட்டு விலகல. இன்னைக்கு நீங்க பிரச்சனைன்னு வந்ததும், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாம ஒரு பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணலாம் நினைச்சாலும் முடியாது. நம்ம இப்படி யோசிச்சு என்ன ஒன்றும் எங்க ஒருத்தங்க கூட நம்ம பேசாமலே இருந்துட்டு திடீர்னு ஒரு தேவை வரும்போது நம்ம அவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சா நமக்கு பேச கூசும் தெரியுமா? கஷ்டமா இருக்கும். நம்ம பேச 3 வருஷமா பேச்சே கிடையாது. ஆனால் தேவைக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறோன்னு ஃபோன் பண்ணுறோன்னு வைங்க, அவங்க ஃபோன் எடுத்துட்டு என்ன வேணும் அப்படி கேட்டால் அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அது எதை காட்டுது? இவன் எதாவது தேவைன்னா மட்டும்தான். அப்படித்தானே இருக்கும் ஆண்டவருக்கு. 20 வருஷம் ஒரு இரவு கூட யாக்கோபே உன்னால என் பக்கத்துல இருந்து உட்கார முடியல. இப்போ பிரச்சனைனதும் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி அவர் தனித்திருந்தார். அப்படியே வந்துடும் பிரச்சனைனும் பைபிள் டைரி எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து
அப்படியே வச்சுட்டு பாட்டு புக்கு ஒரு 3-4 பாட்டு புக்கையும் வச்சுட்டு, ஒரு பாட்டும் பாட மாட்டோம், இருந்தாலும் அப்படி வச்சுட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு, தண்ணி எவ்வளோ காலியாகும் அப்படி இருக்கும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லானா ஏன் வெளியே 400 பேரோட நிற்கான். ஒருத்தனுக்கு பயந்து 20 வருஷம் ஒரு 400 பேர், நான் இனி எங்கே ஓடுவேன்? ஆமாம், ஒட்டனை எல்லாம் தனியாக எடுத்துட்டு போய் அப்படியே உட்காந்து இருக்கிறது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனம் தியானிக்கல் விஷயத்தை சொல்றதுக்கு என்ன வேணும்? உன் பேர் என்ன? ஆண்டவரே, நான் ஏசாவுக்கு பயந்து இருக்கிறேன். சரி விடு. அனுதினம் தினந்தோறும் நீங்க எவ்வளவு நேரங்கிறது ரெண்டாவதுங்க. டெய்லி அந்த நினைவு நம்மளை காலைதோறும் தவறாமல் புது புது கிருபைகளை தராரு. நான் கர்த்தரை விட்டு விலகலை என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் டெய்லி அவர் சமூகத்தில் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். பிரியமானவர்களே, டெய்லி கொஞ்ச நேரம், டெய்லி உங்களுக்கு நம்ம பிரச்சனை இருக்கும்போது மட்டும் கர்த்தரை தேடினா நம்ம அந்த உறவை கனவீனப்படுத்துறோங்க. எனக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும் நான் எங்கள் அப்பாட்ட போய், அப்பா எனக்கு பெட்ரோலுக்கு காசு, பெட்ரோல் தேவை முடிஞ்சதுக்கு ஒரு பேச்சு கிடையாது. அதுக்கு ஒரு திரும்பி ஒரு தேவை வரும்போது அது இல்லைங்க. அவர் நமக்கு இவ்வளோ செய்யறது இந்த உறவுல நிற்கணும், இந்த உறவுல நிற்கணும். நாங்கள் கர்த்தரை விட்டு விலகவில்லை. அப்படி விலகாம இருக்க நீங்க என்ன செய்றீங்க? நாங்கள் டெய்லி வர்ஷிப் பண்றோம், டெய்லி ஜெபம் பண்றோம், டெய்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்கள் செலுத்துறோம். இன்னைக்கு என்னை கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு நான் மனதால் டெய்லி, நீங்கள் டைம் எல்லாம் ரெண்டாவது, அது போக பழக பழக டைம் கூடிரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்று. ஓ தேவ பிரசனம், ஓ தேவ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். டெய்லி டெய்லி நீ காலையில் எழும்புனதும் தேவ சமூகத்தில் உட்காந்து அவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதித்து உங்கள் தூபமாக்கி உங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஆமீன் போட்டு எழும்புனீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட, அதான் இதுக்கு நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவர், நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன். நாம ஒரு நாள் நம்மளை செடியா நினைச்சிடவே கூடாது. நாம கொடிதான். நமக்கு வேண்டியதெல்லாம் செடியில இருந்து தான் கிடைக்கும். அந்த செடி இயேசு கிறிஸ்து. அப்ப டெய்லி நான் அவர் மேல படர்ந்திருந்தா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். இல்ல செடியை எல்லாரும் கொடி, திராட்சை தோட்டத்தை கொடியை பார்க்க தான் போவாங்க. நீங்க செடியை பார்த்தீங்கன்னா அது கம்பு அப்படிதான் நிற்கும். அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க. போட்டோ எடுக்கிறதெல்லாம் கொடியை. என்னை அழகாக்க அலங்கோலமானார் என் ஆண்டவர். அவர் இல்லாம நான் இல்லை. இதை நான் என் இருதயத்தில் ஆழமாய் நான் எழுதுவேன் என்றா, நான் வாழ்ந்திருந்தாலும் அவரை தேடுவேன், தாழ்ந்திருந்தாலும் அவரை தேடுவேன், நான் செழிப்பாய் வாழ்ந்தாலும் அவரை தேடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் நான் அவரை தேடுவேன். அதனாலதான் நீதிமொழி 30 ஒரு ஜெபம் இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை சொல்லுவாரு, ஆண்டவரே தரித்திரத்தையும்
ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாது. தரித்திரம் அடைவதனால நான் எங்கேயாவது போய் திருடி உங்க நாமத்தை நான் தூஷித்திடக்கூடாது. ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது தேவன் யாருன்னு நான் சொல்லிடக்கூடாது. எனவே எனக்கு வேண்டியபடியே எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணி தான் வாங்க வேண்டும் என்கிற நிலையில வச்சிருக்கிறாருன்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது தேவன் அதுதான் எதிர்பார்க்க. நம்ம கிட்ட காசு வரும், காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம செய்யறோம் தெரியும். இது ஆண்டவருக்கு கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லா அவர் தாங்க காசு கொடுக்குறாரு. ஆனால் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இது ஓகேவா ஆண்டவரே, இன்னைக்கு ட்ரெஸ் வாங்க போறீங்களா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவரே, ஏன் நீங்கள் சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? அப்படி இல்லை, இது ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் நீங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவர் ஏன் நடத்துகிறாருங்க? ஆண்டவருக்கு 11 நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் தண்ணிக்கும் அவங்க நோக்கி பார்க்கணும், மண்ணாக்கும் தேவன் அப்படி வச்சிட்டார், செட் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அப்படி செட் பண்ணி வச்சிட்டாருனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான கானான் இருக்கு. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவரை சார்ந்திருப்பதற்காக இந்த 40 வருடம் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வருகிறார். அதனால தான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். சில நேரத்தில் அடுத்த நம்ம 25 வருஷம் விசுவாசியாக இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் அடுத்த வேலைக்கு என்னங்கிற கேள்வி கூட பல நேரத்தில் வரும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். மோசே, இந்த காரியத்தை நான் சொல்ல ஜெபிக்கிறேன், நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனால் இந்த இடத்துல போதும்னு நினைக்கிறேன். ஆமென். தேவையானதை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, நான் நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. சில நம்ம இப்படியே இருந்து கேட்டுட்டு இருந்தா, இப்படிதான் பாம்பே மீட்டிங் முடிச்சோன்னே லாஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவரை நம்ம விடக்கூடாது, இங்கேயே உட்கார வச்சு. நான் சொன்னேன், எங்கள் விசுவாசிங்க வண்டி ஏறி வந்து அடிப்பாங்க, என்ன விட்டுருக்க, நான் போயிடுறேன். அவன் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், அமலேக்க யுத்தம் பண்றான். மோசே எகிப்தின் பொக்கிஷத்தை வேண்டான்னு விட்டுட்டு வந்தவன் இப்ப இந்த வயசு காலத்திலையும் கையை தூக்கி தான் நிற்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் வச்சிருந்தார். மோசே மட்டும் எகிப்துக்கு எஸ் சொல்லியிருப்பான்னா அவன் அந்த கஷ்டமே தெரியாம ஜாலியா இருந்திருப்பான். ஆனா ஆண்டவருக்காக அதை வேண்டான்னு வந்தான். இந்த வயசு காலத்துல 80 வயசுக்கு மேல நீ கவனிச்சுக்கன்னு தெரியும், மோசே கையை கீழே போட்டு அமலேக்கையும் ஜெயிச்சிருவோம். அப்போ நான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் அசதியா இருந்தா கூட எனக்கு என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது ஆண்டவரே. நான் அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், கொஞ்சம் ஜெபத்துல கொஞ்சம் அசதியா இருந்தா கூட என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது. இது ஒரு பெரிய கேள்வி தானாங்க. ஆண்டவர், நான் ஆகஸ்ட்ல எல்லாம் எப்படி விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணேன், சரி செப்டம்பர்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, என் கை வலிக்குதுன்னு நானே கீழே போட்டேன். எனக்கு திருப்பி ஸ்ட்ரென்த் வந்தா நான் திரும்ப கையை உயர்த்துவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். உனக்காக யுத்தம் பண்ண யோசுவா நின்றாலும், உன்னை சப்போர்ட் பண்ண ஆரோன் ஊர் இருந்தாலும், மோசே நீ என்னதான் பார்க்கணும். நீங்க தான் சகோதரி சகோதரா, உங்களை இப்படி வச்சிருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை இப்படி வச்சிருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்ய நாங்க வேற யாரை பார்ப்போம் ஆண்டவரே? எங்கள் கண்கள் உண்மையே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 17:11, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர், மோசே மேற்கொண்டான் என்றல்ல, ஒரு பெரும் கூட்டம். அப்ப இன்னைக்கு உங்களை இந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார்னா, உங்களை சார்ந்து வைத்திருக்கிறவங்களை மேற்கொள்ள வைப்பதற்காக இவங்க இந்த மோசைக்கு கீழே இருக்கிறவங்க தான் காணான அனுபவிக்கிறாங்க. ஆமே. சாட்சி என்ன? எங்க அப்பா
எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நிப்பாரு எங்க அப்பா. ஏன்னா அன்னைக்கு நடத்தின பாதை அப்படிப்பட்ட பாதை. தலைமுறைகளுடைய சாட்சி என்ன? எங்க அப்பா நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க அப்பா எல்லாத்துக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்பாங்க. ஏன்? நடத்தின பாதை. ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு 3 நாள் சோதனையின் பாதையில் நடத்தும் போது தானே வாயில வார்த்தை வருது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் நடத்துறார் தெரியுமா? உங்களுக்குள்ள துவங்கின விசுவாசம் உங்களோட நஷ்டமாயிடக்கூடாது. தலைமுறைக்கு நீங்க பெருசா சொத்து சேர்த்து வைக்கலைனாலும் விசுவாசத்தை சேர்த்து வைக்கிறார், அன்பை சேர்த்து வைக்கிறார். நீங்க எதை கைமாறுறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள் துவங்கின விசுவாசம், உங்களுக்குள் துவங்கின விசுவாச ஓட்டம், உங்களுக்குள் துவங்கின தேவ தரிசனம், அது உங்களோட அணையக்கூடாது. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து நடத்துற பாதை. ஆமென். வேதம் சொல்லுகிறது 104வது சங்கீதம் 27, 28 வசனங்களில் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஏற்ற காலத்திலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். என்னது அர்த்தம்? நீங்க தந்தாதான். ஆமென். இன்னைக்கு இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் தந்தது. அப்போ இன்னைக்கு உன்கிட்ட இல்லாதது அவர் தர போகிறது. அவர் தர மாட்டார்னு சொல்ல மாட்டேன், தர போகிறார். இன்னைக்கு இருக்கிறது அவர் தந்தது, இனி கிடைக்க போகிறது அவர் தர. இப்படி சொல்லிட்டு 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். அடுத்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். இப்படி காத்திருந்து வாங்குறாங்கல்ல, இவர்களில் கர்த்தர் மகிழ்வாராம். என் பிள்ளை ரட்சிப்புக்கும் என்னதான் பார்த்தாங்க, தண்ணீருக்கும் என்னதான் பார்க்கறாங்க, ஆகாரத்துக்கும் என்னதான் பார்க்கறாங்க, வஸ்திரத்துக்கும் என்னதான் பார்க்கறாங்க, செருப்புக்கு கூட என்னதான் பார்க்கறாங்க, நிழலுக்கு என்ன பார்க்கறாங்க, ஆமென், ஜெயத்துக்கு என்ன பார்க்கறாங்க, வழி நடத்த என்ன பார்க்கறாங்க, கூடாரத்துல இருந்து மேகலமா எழும்புவாங்க. எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் வனாந்திரத்தை மேற்கொள்ளுவார்கள், அமலேக்கியரை மேற்கொள்ளுவார்கள், ஏசாவை மேற்கொள்ளுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குதோ இதனால நாம வாழல. ஒன்னும் இல்லாம இருக்கும் போது ஒருத்தருடைய பிரச்சனை கூட இருந்ததல்லவா, அதனாலதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ கானான் வனாந்தரத்துல இருக்கும் போது எல்லாத்துக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தது போல கானான்ல இருக்கும் போது நோக்கி பார்க்க பழகுங்கள். இது எதை காண்பிக்கிறது பாருங்க. யாக்கோபை சுத்தி 12 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, ஒரு 70 பேர்கிட்ட நிக்கிறாங்க. சரி, மூத்த பையன் ரூபனை விடுங்க, செல்ல பிள்ளை யோசேப்பு மடியிலையாவது சாஞ்சிருக்கலாம்ல, யோசேப்பையும் விடுங்க, விரும்பி ஆசீர்வதித்த பேர பையன் எப்ராஹிம் மடியில சாஞ்சிருக்கலாம்ல. அத்தனை பேர் இருந்தோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை தன் கையில் பிடித்த ஒரு கோல் உண்டு. யோசேப், அப்பா என் மடியில சாஞ்சுக்கோங்கப்பா. யாக்கோபு சொல்லுவாரு, யோசேப்பே, நீ எனக்கு பிள்ளையா வரதுக்கு முன்னாடி இந்த கோல் என் கையில இருந்துச்சு. வெறும் 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 கோலம் கையமா. இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோலை கையில கொடுத்துட்டார். எதுக்காக? கடைசி வரை இதுலதான், இதுல சார்ந்து இருக்கு. சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மேற்கொள்ளுவார்கள், சார்ந்து கொள்ளுகிறவர்கள்
மேற்கொள்வார்கள். பிள்ளைங்க வளருவாங்க, அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நியமம், அதுதான் நியமம். ஆனா கடைசியில கண்ணை மூடும் போது இந்த கோல் மேல சாஞ்சி மூடுனா இந்த வார்த்தையானவரை அங்க போய் பார்க்கலாம், அவர் மேல சாய்ந்து கொள்ளலாம். ஆமென். சபையே, சார்ந்திருங்கள். நீங்கள் தோற்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவரை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விடுத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையை வாழ்த்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சார்ந்திருக்க கிருபை செய்வாராக. நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே, கண்களை மூடி செபிக்கலாம். அரணான சலம கதரலரா, நித்திய கன்மலையே, நித்திய க்ளோரி க்ளோரி சரி மம கரபலபா சந்தடரலபா கரபா ரிபலதரபா ரிமமல ஹந்தரபா ஊடரபல ஹந்தரா ஷெலிரா ஹந்தரா. ஆமே. 2 கைகளை விரித்து உயர்த்தி உம்மை என்றோ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை. ஆமே. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான். ஏசையா, ஏசையா. உலகமோ நிலையில்லை, ஆமென். சார்ந்து கொள்ள இடமில்லை உலகமோ. க்ளோரி. நித்திய ஜீசஸ். உம்மை என்று நம்பியுள்ளே. Jesus, Jesus, Jesus. ஆமென். வெட்கப்பட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில எதை மேற்கொள்ள முடியல, எதை மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நான் உங்களை மட்டும் சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை தேவை பெரிய மலை போல உங்க முன்னாடி இருக்கலாம். ஆண்டவரே பலவீனம், பலவீனம், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் 20 வருஷமா இதுக்கு பயந்துட்டு இருக்கிறேன், இதுக்கு பயந்துட்டு இருக்கிறேன். சிலருக்கு பயத்தை மேற்கொள்ள முடியல, பயத்தை மேற்கொள்ள முடியல, சில பலவீனத்தை மேற்கொள்ள முடியல,
சில மனிதர்கள் மூலமாய் சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. ஆண்டவரே, எனக்கு மேற்கொள்ளணும் அப்பா. அப்பா, நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்ப்பா, உங்களை நம்பி நிக்கிறேன்ப்பா, உங்களை சார்ந்து நிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் எவ்விதத்தில் மனிதனை சார்ந்து போயிடக்கூடாது, என் சுயத்தை நான் சார்ந்திடக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி நிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, மேற்கொள்ள கிருபை தாரும். யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். உம்மை சார்ந்து நிற்க கிருபை தாரும். எதை மேற்கொள்ளணுமோ என் வாழ்க்கையில, ஆண்டவரே, எதை மேற்கொள்ளணுமோ, நீர் நியமித்த கானானை அடைய நான் எதை மேற்கொள்ளணுமோ, நீர் ஏற்படுத்தின சுதந்திரத்தை அடைய நான் எதை மேற்கொள்ள வேண்டுமோ, அதனை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. நான் எல்லாத்துக்கும் உங்களை பார்க்கணும்பா, நான் எல்லாவற்றுக்கும் உங்களை பார்க்கணும்பா. ஆண்டவரே, நான் மனிதனுக்கு முன்பாய் அல்ல, உமக்கு முன்பாய் என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன். கிருபை தாரும். ஆமென். உங்களை நான் சார்ந்து நிக்க அப்பா, இருதயத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்லப்பா, நீங்க இல்லைன்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. அவன் யாக்கோபு மாதிரி சிலர் இங்க இருக்கிறீங்க, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. ஆண்டவரே, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. என் வாழ்க்கையில நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. ஆனா நான் தனிமையா இருந்தா என் பக்கத்துல வந்து இருக்கிற ஒரே உறவு உன்னத உறவு மட்டும்தான். நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. ஆண்டவர், கெஞ்சுறேன்பா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆமென். நீர் கொடுக்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை காய்ச்சமிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில சந்திக்கப்படாத ஒரு பெரிய தேவை இருக்குமானா, இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீர் கொடுக்க. ரெண்டு கைகள் அப்படிப்பட்டவங்க மட்டும் அப்படி விரித்து உயர்த்தி, மோசையை போல நீர் கொடுக்க. ஆண்டவரே, நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க, போங்க முன்னாடி. நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. நமக்கு நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். எனக்கு வேண்டியது உங்க கைக்குள்ள இருக்கு. நீர் உம்முடைய கையை திறக்க நான் திருப்தியாவேன். நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். நீர் உம்முடைய கையை, அப்படியே கையை உயர்த்தி வைத்து ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. இப்படி நான் உங்க முன்னாடி தான் நிக்கணும். இனி இப்படி நான் உங்க முன்னாடி மட்டும்தான் நிக்கணும். என் வாழ்க்கையில யாருக்கு முன்னாடி இப்படி நான் நிக்கிற நிலைமை என் வாழ்க்கையில வராதபடிக்கு மேற்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, சாட்சியாய் நிறுத்து. நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை அறிவிப்பேன். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து, யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அவைகளை மேற்கொள்ள பலப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.